அன்னை பார்வதி அன்னை பார்வதி அன்னை பார்வதி. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. உயிரோடு இருக்கையில் அன்னை பார்வதியை தரிசித்து விட்டேன். தாயே, முன்பொரு காலத்தில் மகாதேவர் அமர்நாத பயணத்தை மேற்கொண்டார். அப்பொழுது மகாதேவர் இவ்விடத்தில் இளைப்பாறினார். என்ன பார்க்கிறாய் நந்தி? என்னை மன்னியுங்கள் மகாதேவா. ஆயினும் வனத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது என் மனதில் ஒரு வினோதமான எண்ணம் உதித்தது. இவ்விடத்தில் சிவனும் சக்தியும் ஒன்றாக இருந்தால் புனிதமான நதி நீரை கொண்டு உங்கள் பாத கமலங்களை சுத்தம் செய்திருப்பேன். அனைவரும் நான் தன்னலம் கொண்டவன் என்று கூறலாம். ஆனால் ஒரு மகனின் மனதில் அன்னையையும் தந்தையையும் ஒன்றாக காண வேண்டும் என்ற விருப்பம் இருந்து கொண்டேதான் இருக்கும். உன்னை போன்ற மைந்தன் இருந்தால் அந்த பெற்றோர் பாக்கியம் அடைந்தவர்கள். இக்கணம் அன்னை இல்லாவிட்டாலும் தாங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? நான் சென்று நீரை கொண்டு வந்து தங்கள் பாதங்களை சுத்தம் செய்கிறேன். இல்லை நந்தி, இக்கணம் நீ என் பாதத்தில் நீரூற்ற வேண்டாம். என்னை மன்னியுங்கள் மகாதேவா. இந்த சேவகன் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? இனி இந்த இடத்தில் எப்பொழுது தேவி பார்வதியும் என்னுடன் இருக்கிறார்களோ அப்பொழுதே உன் வேண்டுகோளை நிறைவேற்றுவேன். அன்றே மைந்தனின் விருப்பமும் நிறைவேறும். ஆனால் அன்னை மைந்தனின் விருப்பத்தை நிறைவேற்றிட இந்த தந்தை காத்திருக்க தயாராக இருக்கிறான். மகாதேவா, செல்வோம் நந்தி. தேவி பார்வதி எப்பொழுது இவ்விடம் வருகிறார்களோ அப்பொழுது வரை இந்த ஆலயம் நீருக்குள் மூழ்கி இருக்கும். இந்த ஆலயம் நீருக்குள் மூழ்கி இருக்கும். வா நந்தி. தேவி ஆதிசக்தி எப்பொழுது இங்கு வருகிறார்களோ அதன் பிறகே இந்த ஆலயம் நீருக்கு மேற்புறம் வரும். அன்று உன் விருப்பம் நிறைவேறும். மேலும் இந்த ஆலயத்தின் பெயரை பிரபஞ்சத்தோருக்கு நான் கூறுகின்றேன். அஜ் கைவி நாத் தாம், அஜ் கைவி நாத் தாம், அஜ் கைவி நாத் தாம். என் மனதில் உதித்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மகாதேவர் பல வருடங்களுக்கு இந்த நீருக்குள் மூழ்கி இருந்தார். தாயே, இந்த ஆலயத்தை தாங்கள் மீண்டும் ஒரு முறை ஸ்தாபித்து என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். मृत्यु जरा व्याधि
மகாதேவா, தங்கள் அன்பைக் கண்டு வியக்கிறேன். பிரபஞ்சத்தின் மீது, பக்தர்களின் மீது அதீத அன்பை கொண்டுள்ளீர்கள். தங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுதெல்லாம் மனக்குழப்பத்திற்கு ஆளாகிறேன். நந்தியின் விருப்பத்தை நிறைவேற்ற பல வருடங்கள் நீருக்குள் மூழ்கியிருந்தீர்கள். ஆனால் உங்கள் மனைவி தன்னுடன் இருக்க வேண்டும் என்று கோரிய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. தங்களை காணும் பொழுதெல்லாம் தாங்கள் என்னை பற்றி புரிந்து கொண்டவர், நன்கு அறிந்தவர் என்று தோன்றுகிறது. ஆனால் பல முறையோ அவை அனைத்தும் பொய்யென்று தோன்றுகிறது. தேவி பார்வதி, தேவி பார்வதி, தேவி பார்வதி. தங்கள் குரலும் கேட்கிறது, வேதனையும் என் மனதை எட்டுகிறது. ஆனால் நான் விரும்பியும் என் கால்கள் நிற்கவில்லை. வணங்குகிறேன். வணங்குகிறேன். அற்புதம்! நீ இயலாததை நிகழ்த்தி காட்டிவிட்டாய். வார்த்தைகளைக் கொண்டே சிவசக்தியை நீ பிரித்து விட்டாய். அற்புதம்! வாழ்த்துக்கள் மதனாசுரா. அசுரர்கள் இழந்த மனோபலத்தை நீ இன்று மீட்டெடுத்து விட்டாய். தேவர்கள் வெற்றி பெற்றவுடன் மலர் மாறி பொழிவார்கள் அல்லவா? இன்று அந்த மலர் மழையைப் போல மதனாசுரன் மீது பொழியட்டும். நிச்சயமாக குருதேவா, நிச்சயமாக. இன்று அசுர குலத்திற்கு மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது. பல வருடங்களுக்கு பிறகு பெரும் மகிழ்ச்சியை நான் உணர்கிறேன். இன்று நான் அசுர குருவாக இருப்பதற்கு பெருமை கொள்கிறேன். யுத்தத்தின் முடிவில்தான் வெற்றி பெற்றதற்கான கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டும் அசுரகுரு. ஆனால் அசுரர்கள் என்றும் அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. போதும், நிறுத்துங்கள் நாராயணா. சிவனும் சக்தியும் பிரிந்து விட்டார்கள் என்பதை தேவர்கள் நீங்கள் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? இனி அவர்கள் இணைவதற்கு வாய்ப்பில்லை. யுத்தத்தில் தாங்கள் தோற்றுவிட்டீர்கள். சிவசக்தியின் காதல் அண்ட சராசரத்தின் ஆதாரமாகும். அதன் அடிப்படையில்தான் இப்பிரபஞ்சம் அமைந்துள்ளது. சிவனும் சக்தியும் பிரிந்துவிட்டால் படைப்பின் பின்னால் உள்ள தத்துவங்கள் அழிந்துவிடும். பேரழிவு ஏற்படும். இந்த பிரபஞ்சமே அழிந்துவிடும். இது வெறும் துவக்கம் மட்டும்தான். அழிவின் தாண்டவத்தை அனைவரும் பொறுத்திருந்து பாருங்கள். அனைவரும் பொறுத்திருந்து பாருங்கள்.
இப்பிரபஞ்சத்தின் அழிவிற்கு காரணம் தாங்கள்தான். அசுர குலத்தோரே இதற்கான பொறுப்பாவீர்கள். அனைவரும் தங்களை போற்ற வேண்டும் என்று எண்ணினீர்கள். தலைவனாக விரும்பினீர்கள். அது ஏதும் நடக்காது. இன்று மீண்டும் புது சூழ்ச்சியுடன் வந்துவிட்டீர்களா மதனாசுரா? இவ்வாறெல்லாம் கூறி நாராயணன் உன் மனதை மாற்ற முயல்கிறார். இவர் பேச்சை நீ கேட்காதே. ஒருவேளை இவ்வையகமே அழிந்தாலும் சரி, எஞ்சியுள்ள பிரபஞ்சத்தை அசுரர்கள் ஆள்வோம். ஒரு புதிய பிரபஞ்சத்தையே உருவாக்குவோம். அந்த பிரபஞ்சத்தில் அசுரர்களும் அசுரகுல ஆதரவாளர்கள் மட்டுமே இருப்பார்கள். வேறு எவருக்கும் இடமில்லை. பிரபஞ்சத்தை காக்கும் பொறுப்பை மேற்கொண்டுள்ள சிவனும் சக்தியும் இம்முறை இருவராலும் பிரபஞ்சத்தை காக்க இயலாது. பாதுகாவலன் இருக்கையில் இப்பிரபஞ்சம் எவ்வாறு அழிந்திடும்? அழிந்திடப் போவது நீங்கள் யாவருமே. சதா சிவனிடமிருந்து சிவன் பிரிந்தார். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் சிவன் தன் குடும்பத்தின் கடமையாற்றுகின்றாரோ அப்பொழுது லோக நன்மைக்கான பொறுப்பு சதா சிவனுடையதே.